நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், நீங்க மாலதி வீட்ல வேலை செய்யறப்போ நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டா? நானா? இல்லையே. அட ஆமா, மறந்துட்டேன். கூப்பிட்டேன், ஒரு வேலையா கூப்பிட்டேன். ஏன்? அட ஒரு விஷயம் கேட்கணும், அதனால தான் கூப்பிட்டேன். என்ன கேட்கணும்? என்ன கேட்டா என்ன? கேள்வி கேட்கவும் ஒரு அளவு இருக்கு. என்னமோ விசாரிக்கிற. ஆமா வினய், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அடடா, அந்த வேலைக்காரி உன் பிரேஸ்லெட்டை திருடினா, அதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். எப்போ திருடினா, எப்படி திருடினா? நான் ஒரு வக்கீல்மா, இதெல்லாம் கேட்க மாட்டேனா? ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஓ, உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குல்ல? எதுவும் நடக்கல? என்னடா அது, நான் எதுக்கு வேதனை பண்ணணும்? எனிவே, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். வினய், எனக்கு இப்போ ஒரு உண்மையை சொல்லுங்க. நீங்க அவள பிரேஸ்லெட் பத்தி கேட்க தான் கூப்பிட்டீங்களா இல்ல வேற எதுக்காவது கூப்பிட்டீங்களா? அட நான் என்னமா கேட்க போறேன்? எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கேட்கணும். நான் என்ன கிளைமேட்டை பத்தியா கேட்க போறேன்? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க அவளோட முக்கட தூக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? அவளோட அழகை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஓ ஓ ஓ. அவ உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா? இல்ல, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லம்மா. நான் சும்மா டைம் பாஸ் பண்ணேன். டைம் பாஸ்? அவகிட்ட நீங்க என்ன பத்தி மட்டமா சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? உன்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் என் பொண்ணுகிட்ட கிட்ட இல்லன்னு. அது வந்து ஜீவிதா, நான் சும்மா சும்மா விளையாட்டு, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு நீயே சொல்லுமா? இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி. இதெல்லாம் விளையாட்டா? இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னா அப்புறம் அப்புறம் வேற என்ன இருக்கு? முதல்ல நீங்க என்ன புகழ்ந்துட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ அட போதும், நிறுத்துமா. இப்ப எதுக்கு நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற? இப்ப என்ன தெரியணும்? அந்த வேலைக்காரியை எதுக்காக இங்க கூப்பிட்டு விசாரிச்சான்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? அட பாவம், அந்த பொண்ணு ஏழமா. நான் என்ன நினைச்சேனா, இங்க பார், அவ விஸ்வா வீட்டுல கஷ்டப்பட்டு நாள் சம்பளத்துக்கு வேலை செய்யறா. அதனால அவளை இங்கேயே பெர்மனண்டா வச்சிருக்கலாம்ல. என்ன ஐடியா? நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? ஒண்ணு தேவையில்ல. நம்ம கிட்ட நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களே போதும் நம்ம வீட்டு வேலைக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவ கையால செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிட சாப்பிட நல்லா இருக்குமாமே. அப்படியா? நீங்க அவ கையால செஞ்ச சாப்பாடு எப்ப சாப்பிட்டீங்க? அவ கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிடலனா என்ன? நான் தான் அவளோட கைய நல்லா பாத்துட்டேனே. வாவ், எவ்வளவு அழகான கை. கையே அவளுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா அவ செய்யற சாப்பாடு எப்படி இருக்கும்னு யோசி. சும்மா ஒன்னும் சொல்லல. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே. நன்றி கெட்டவங்க. நன்றி கெட்டவன் நீ. நன்றி கெட்டவங்களா? நன்றி கெட்டவனா? அட மாலதி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் ஏன் தூங்காம இருக்க? லைட்ஸை கூட ஆஃப் பண்ணாம இருக்க?
எஸ், என்னாச்சு? சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. எதுக்கு? நான் எதை பத்தியும் கேட்கவே இல்லையே. விஷ்வா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ப்ளீஸ் நான் தூங்குறேன். குட் நைட். என்ன தூங்காம முழிச்சிட்டு இருந்தது அவ, இப்ப என்ன தூங்க விடுன்னு சொல்றான். என்னாச்சு? தனோ, நீ லேட்டா வரதுல நம்பர் 1. இன்னைக்கும் லேட்டு. உனக்கு தெரியுமா, விஷ்வா இன்னைக்கும் டிஃபன் சாப்பிடாம போயிட்டாரு. சரி விடு, நான் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இந்த பைய பிடிச்சுக்கோ. சரி, என் கூட வா. இந்த தக்காளி, அப்புறம் வெங்காயம் போடுங்க. அப்புறம் அப்புறம் காலிஃப்ளவர் அது ஒரு 1 கிலோ போடுங்க. அப்புறம் அவரைக்காய் 1/2 கிலோ போடுங்க. தரமா. வேற என்னமா வேணும்? எவ்வளவு ஆச்சு? சொல்றேம்மா. எல்லாம் சேர்த்து 150 ரூபா ஆச்சுமா. என்ன 150 ரூபாவா? நான் வாங்கினது காய்கறிங்க, தங்கம் இல்ல. பாருங்க, இந்தாங்க, இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல 1 பைசா தர மாட்டேன். என்ன மேடம் விளையாடுறீங்க? நான் தான் ரேட் எல்லாம் முதல்ல சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க, உங்க விலை பத்தில எனக்கு தெரியாது. 100 ரூபாய் தான் கொடுப்பேன், வச்சுக்கோங்க. என்ன மேடம் பேசுறீங்க? காய்கறி எல்லாம் கிலோ வச்சுட்டு போங்க. என்ன நீ நீ என்கிட்டயே பாதிக்கிறியா? காய்கறியை வச்சுட்டு போணுமா? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? இதை பாருங்க, நீங்க கலெக்டர் பொண்டாட்டியா இருந்தா கூட சரி, இந்த விலைக்கு என்னால காய்கறியே கொடுக்க முடியாது மேடம். 150 ரூபா கொடுங்க. முடியலன்னா காய்கறியை வச்சுட்டு போங்க. எவ்வளவு மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கா? ஒரு காய்கறி காரனா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ? மரியாதை குறைவா நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசுறேனா? அப்படியா? இங்க பாரு, 100 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். வேணும்னா வச்சுக்கோ, இல்ல கிளம்பி போயிட்டேரு. வாதனோ, இவன் கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட். பட்ட பகல்ல அநியாயம் பண்றீங்க. நானும் பாத்துறேன் நீங்க காசு கொடுக்காம எப்படி காய்கறி எடுத்துட்டு போறீங்கன்னு. நீ 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 என்னைய மிரட்டுறியா? நானும் பாத்துறேன் உன்னால எப்படி தடுக்க முடியும்னு. கிளம்புதனோ. அக்கா ப்ளீஸ், இப்பவாவது உன் முக்காட தூக்கி எனக்கு உதவி பண்ணு. இங்க இருந்து நீங்க எப்படி கிளம்பி போறீங்கன்னு நானும் பாத்துறேன். அக்கா, இந்த மொத்த டிராமாவை நான் உனக்காக தான் பண்றேன். என்ட்ரி கொடுக்கா ப்ளீஸ், ஏதாவது பண்ணி காப்பாத்து ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த மொத்த டிராமாவை நான் உனக்காக தான் பண்றேன். என்ட்ரி கொடுக்கா ப்ளீஸ், ஏதாவது பண்ணி காப்பாத்து ப்ளீஸ். அண்ணா, இந்த காய்கறி விலை சொல்லுங்க. இருப்பா, நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உங்களுக்கு அப்புறமா தர்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? 1 கிலோ தக்காளி கொடுங்க. என்னாச்சு? அந்த கார்கார ஆபத்து வராங்க. கார் தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். வாங்க வாங்க, என்ன போய் பார்க்கலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துருவாங்களே. யாராவது தண்ணி கொண்டு வாங்களே. மாலதி, நீ நல்லா தான் இருக்க. அதான் தண்ணி கொண்டு வாங்க. அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லையே. போங்க போங்க. யாராவது அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கலாப்பா? வண்டி நம்பர் யாரும் நோட் பண்ண மாதிரியே தெரியல. இப்படி பண்ணிட்டு போயிட்டான். ஃபாஸ்டா போயிட்டான். கூட்டத்தை எப்படி ஓட்டிட்டு போறான் பாரு. தைரியம் தான் அவனுக்கு. மாலதி, நீ நல்லா தானே இருக்க? அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? எங்கேயாவது அடிபட்டிருக்கா? அக்கா, எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை பார்த்து நான் ஏன் ஷாக் ஆகலன்னு யோசிக்கிறேன். அது ஏன்னா உன்னோட இந்த ரகசியத்தை நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். நீயாவே உன்னோட முக்கட எடுக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமே. அதனால்தான் இந்த காய்கறிக்காரன் கிட்ட சண்டை போடுற மாதிரி நான் நடிச்சேன்.
என் பிளான் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா தேவையில்லாம நீ விழுந்துட்ட. என்னை பத்தி கவலைப்படாத மாலதி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நீ எவ்வளவு பெரிய நாடகக்காரி, இதுல பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? அப்புறம் என்னை விட பெரிய நாடகக்காரி நீதான். எனக்கு உதவி பண்றதுக்காக நீ எனக்கு வேலைக்காரியாவே வந்துட்ட. அக்கா, நீ வீட்டுக்கு வந்து பெருக்கி பாத்திரம் எல்லாம் கழுவி நீ ஏக்கா இப்படிலாம் பண்ண? ஷ், வாய மூடு. நான் யார் உனக்கு? என்னோட தங்கச்சி கஷ்டப்படும் போது அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இல்லைன்னா அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் மாலதி? அப்புறம் விஸ்வா கிட்ட உண்மையை மறைக்கணும். அதனால இந்த மாதிரி வேஷத்துல அக்கா, உன்னோட இந்த ரோலுக்காக ஆஸ்காரை விட பெரிய அவார்டே கொடுக்கலாம் தெரியுமா? சும்மா இரு மாலதி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இதுதான் எனக்கு எல்லாத்தையும் விடவும் பெரிய அவார்ட். சரி, இப்ப கிளம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, வீட்டுக்கு போலாம். வா. ஹலோ மேடம், நீங்க காய்கறி காசு கொடுத்துட்டு போங்க. இந்த உன்னோட காசு. முதல்ல எனக்கு இதை சொல்லு, உனக்கு இந்த முக்காடு போடுற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? மாலதி, முயற்சி பண்ண நடக்காததே இல்ல. எந்த ஐடியா வராதா என்ன? அட, நான் இப்ப என்னோட போன் எங்க வச்சுட்டேன்? அட, நான் சொல்ல மறந்துச்சேக்கா, நீ உன் போனை சோஃபால வச்சிருக்க பாரு. சோஃபாலையா? மாலதி, நீ சாப்பிட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன். நான் எப்படி என் போனை இந்த இடத்துல மறந்து வச்சேன்? விஸ்வா, நீ நீ இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா, அன்னைக்கு பெருசா வேலை எதுவும் இல்லை. விஸ்வா, உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு? நானும் தான். ஒரு விஷயம் சொல்லு, இன்னைக்கு உன்னோட ராதா முக்காடு போடாம இருந்தாங்க, என்னாச்சு? இல்ல விஸ்வா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த முக்காட ஆம்பளைங்க முன்னாடி தான் போடணுமா, பொம்பளைக்கு முன்னாடி போட தேவையில்லையா. அப்புறம் அதோட நானும் தனமும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். இல்ல தனோ? தனோ, வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, நீ இப்ப கிளம்பலாம். நில்லு. விஸ்வா, எதுக்கு அவளை தடுக்கிற? பாவம் எல்லா வேலையும் முடிச்சிட்டால, அவளை போக விடு. அட, அதுக்காக தான் நிறுத்தினேன். வேலையை முடிச்சிட்டா அப்ப காசு கொடுக்கணும்ல. இந்த தனம் உன்னோட சம்பளம். ஹலோ,
எப்படி இருக்கீங்க மேடம்? எல்லாம் நல்லா இருக்கா? வந்து என்னன்னா இப்பெல்லாம் எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றது, ராத்திரி பூரா உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்ல, ஆபீஸ்ல, கோர்ட்ல, மீட்டிங்ல, எல்லா இடத்துலயும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ம். இங்க பார், நான் ஒன்னும் உன்னோட கையை வேணும்னே பிடிக்கணும்னு நினைக்கல. ஆனா ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது, உன் முகத்துக்கு மேல இருக்க அந்த முக்காடு இருக்கே, அது கூட எனக்கு ரொம்ப பழைய உறவு இருக்கிற மாதிரி தோணுது. நீ யோசிச்சு பாரு. இல்லைன்னா நீ ராஜஸ்தான்ல இருந்து இவ்வளவு தூரம் சண்டிகர் வரைக்கும் வந்திருப்பியா? அதுவும் என்கிட்ட. இன்னும் கிட்ட. இன்னும் கொஞ்சம் கிட்ட. எங்கம்மா போயிட போற? கடைசியில நீ என்கிட்ட தானே வந்தாகணும். ஓ, இந்த வேலையும் உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்காரு. வேலை செய்ய வந்த பொண்ணு யாராவது இப்படி பாப்பாங்களா? அப்புறம் இன்னைக்கு அவரு கையும் பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது. நான் போய் அவர்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல போறேன். இப்பவே போய் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன ஜீவிதா, நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதான் சரியான வாய்ப்பு உன் புருஷனோட கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. அட, இப்ப நான் முழுசா இறங்க போறேன். பாக்குறேன் அவளோட காதல் கதை எவ்வளவு தூரம் போகும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா நேத்து ஃபங்க்ஷன்ல எல்லா பசங்களும் பாட்டு பாடி இருக்காங்க. இவனை விட 2 வயசு சின்ன பையன், அவனும் பாடி இருக்கான். ஆனா என் பையன் எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அவன் வாயிலிருந்து ஒரு லைன் கூட வரல. இந்த சொசைட்டில என் பேரே கெட்டு போச்சு. உதவாக்கற பையன். ஆனா தப்பு இவனோடது இல்ல. டீச்சரே இவ்வளவு மட்டமா இருந்தான்னா ஒரு வாரத்துல ஒரு லைன் கூட கத்து கொடுக்க முடியலனா அதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி நம்புறது? இத பாருங்க மேம், நீங்க தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பையன் மியூசிக் கத்துப்பான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அட, அவன் என்ன கத்துப்பான்? ஆனா இந்த காலத்துல 2-2.5 வயசு பசங்க எல்லாம் டிவில என்னமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. என் பையன் அவ்வளவு டேலண்டான பையன், அப்புறம் ஏன் அவனால பாட முடியல? இத பாருங்க மேம், டேலண்ட் ஒண்ணும் கிணறு இல்ல, அதை தோண்டின உடனே தண்ணி வர்றதுக்கு, புரியுதா? ஹலோ ஹலோ விஸ்வா, நீ உன் பர்ஸ வீட்லயே மறந்து வச்சிட்ட. நீ உன் இன்ஸ்டியூட் அட்ரஸ கொடு, நான் அங்கேயே வந்து உனக்கு கொடுத்துடுறேன். வேணாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா இத பாருங்க மேம், கடந்த ஒரு வாரமா உங்க பையனுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, கத்துக்க ட்ரை பண்றான். இத பாருப்பா, இதே மாதிரி நீ மெதுவா கத்து கொடுத்துட்டு இருந்தனா 1 வருஷம் ஆனா கூட அவன் கத்துக்க மாட்டான். என்னால அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. நான் என் பையன் 1 மாசத்துக்குள்ள டிவில பாடுறத பார்க்க ஆசைப்படுறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு உதவாக்கற டீச்சரை நான் ஜாப்ல வச்சிருக்கேன். கூடவே 5000 ரூபாய் வேற அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இத பாருங்க மேம், நீங்க 5000 ரூபீஸ்க்காக அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு அப்ப ரொம்ப எமர்ஜென்சி, அதனாலதான் அந்த பணத்தை நான் வாங்கினேன். ஆனா அந்த 5000 நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா நாளையில இருந்து இல்ல, இன்னையில இருந்து இந்த வேலையை நான் விட போறேன். பாய் கண்ணா, என்ஜாய். அப்படின்னா
விஸ்வா என்கிட்ட போய் சொல்லிருக்கானா? அவன் வேலை பார்க்கறது இன்ஸ்டிடியூஷன்ல இல்ல, ஏதோ ஒரு வீட்ல போய் பிரைவேட் டியூஷன் எடுக்கிறான். அப்புறம் அந்த அட்வான்ஸ் கண்டிப்பா என் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்காக தான் வாங்கியிருக்கணும். அதனால்தான் அந்த பொம்பளை அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்கா.